Hello, the change the mind map viewers. You are all successful person at all times. So you are a positive thinking person, positive attitude person. Have a good future also. So let us see in this video ஞாபகம் மறதி எப்படி நம்ம விரட்டுறது. ஞாபகம் மறதிங்கிறது ஒரு சர்டன் ஏஜ் ஆஃப்ல வரும். இது வந்து irrespective ஆஃப் த ஏஜ் எல்லாத்துக்குமே வரும். பட் சர்டன் ஏஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் மோர். ஞாபகம் மறதினா என்ன ஆக்சுவலாக ஃபர்கெட்ஃபுல்னஸ், இன் இங்கிலீஷில் சொன்னால் ஃபர்கெட்ஃபுல்னஸ். ஹவு டு எரடிகேட் த ஃபர்கெட்ஃபுல்னஸ். ஞாபகம் மறதி ஏஜ் ஃபேக்டர்னால் வருதுன்னு சொன்னால் அதை ஒத்துக்கிட முடியாது. அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த மெமரி லாஸ் வந்து லிட்டில் பிட் வென் கம்பேர்டு வித் யங் ஏஜ் பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது ஏஜ்டு பீப்புளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இது சரி செய்ய முடியுமான்னு கேட்டால் சரி செய்ய முடியும். ஏன்னா நேச்சுரல் பிரெயின் பிரகாரமே வந்து மெமரி லாஸ் உண்டு. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அதையும் நம்ம பிரெயினை வந்து நம்ம குட் ஹெல்த்தில் வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். எதனால் நமக்கு மறக்குது, எதனால் நம்மளால் அதை இது பண்ண முடியலை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ஸ்லீப். தூக்கம் வந்து ரொம்ப கம்மி, பூவர் ஸ்லீப்பாக இருக்கலாம். அஃபெக்ட்ஸ் மெமரி கன்சல்டேஷன் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கலாம். லேக் ஆஃப் அட்டென்ஷன், மைண்டு வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ் பண்ணாமல் கேஷுவலாக ரிசீவ் ஆகி இன்ஃபர்மேஷனை வாங்கி கரெக்டாக ஸ்டோர் பண்ணாமல் இருக்கலாம். அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனை பேசிக்கிட்டே நம்ம டோர் கீ எங்கேயாவது கொண்டு வச்சுட்டோம்னா நமக்கு அது மறந்து போக சான்சஸ் இருக்குது. இன்னொன்று ஹை ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் அன்சிட்டி. ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனிங்கை வந்து பிளாக் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மெமரி லாஸ் ஆன மாதிரி தெரியும். டென்ஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா லைட்டாக சூட்டபிள் லைட் ஆஃப் பண்ணுறது, வைக்கிறது, டாக்குமெண்ட்டை மறந்து போகிறது, இது எல்லாம் மறந்து போகும். ஸோ அதுவும் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இப்படி ஒரு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மெமரி பவரை வந்து ஆட்டோமேட்டிக்காக லாஸ் பண்ண சான்சஸ் வந்து ரொம்ப கொடுக்குது. இன்னொன்று மென்டல் வந்து ஓவர் ஹெட் மென்டலி வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவும் நமக்கு ரொம்ப டாஸ்க்கு அட் அ டயத்தில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பிரெயின் ஸ்ட்ரெச்சுரேஷன் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட்லிங் ஆஃப் ஆஃபீஸ் ஒர்க்கு, வீட்டு ஒர்க்கு, ஃபோனில் உள்ள பிரச்சனை, சோசியல் மீடியா, அதெல்லாம் வந்து நமக்கு அப்பப்போ ஹெட்லாக இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன், மொபைல் வந்து ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடியதான். அட்டென்ஷனை வந்து எப்போயுமே அதை ப்ரோக்கன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது. ஏஜ் ரிலேட்டட்னால வந்து மெமரி லாஸ் கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்னா டைப்ஸ் ஆஃப் ஞாபகம் மறதி என்ன இருக்குது, காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ஞாபகம் மறதி என்ன, ஞாபகம் மறதி ஆபத்தா, ஞாபகம் மறதி எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதால நம்ம கொஞ்சம் லிட்டில் பிட் இது ஜாஸ்தியாக இருக்கனால கொஞ்சம் நெக்ஸ்ட்டு 1 or 2 வீடியோஸ் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இப்போ இது பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் இருக்குது, பட் ஆனால் லைக்கிங் வந்து கொஞ்சம் லேக்காக இருக்குது. அதுதான் டானிக். ஸோ ஷேர் யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.